ஒரு காலத்தில் நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பெருமை, கர்வம், அகந்தை, பொய், பயம், கவலை மற்றும் மன அழுத்தம் நிறைந்ததாக என் வாழ்க்கை காணப்பட்டது. எனக்குள் இருந்த ஒரே நல்ல குணம் என் பாவங்களுக்காக நான் துக்கப்படுவதும் அவற்றிலிருந்து விடுபட மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதும் தான். பாவத்தின் வல்லமை மீண்டும் மீண்டும் என்னை தோற்கடித்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் என் தனிப்பட்ட முயற்சியால் பாவ பிடியை ஜெயிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டேன். ஆவிக்குரிய வறட்சியிலும் ஆழ்ந்த துக்கத்திலும் நான் என் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். பாவத்தை மேற்கொள்ள அவருடைய உதவிக்காக ஜெபித்தேன். தேவன் என் வேதனையை பார்த்தார். அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என் விண்ணப்பங்களுக்கு பதில் அளித்தார். இப்போது என் இருதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்து காணப்படுகிறது. அவர் எனக்குள் விசுவாசத்தை ஆரம்பித்தார். அது எனக்குள் வளர்ந்து வருகிறது. ஒரு காலத்தில் என்னை விழுங்கிய கவலைகள், பதட்டங்கள், பயங்கள் எல்லாமே மாய்ந்து போய்விட்டன. என் மாற்றத்திற்கான இரகசியம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் என் இரட்சகராகி என் கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னித்தார். தேவனுக்கு முன்னாக என்னை நீதிமான் என்று அறிவிக்கிற ஒரு நியாயாதிபதியும் ஆனார். அவர் என் மேய்ப்பராக மாறி உணவையும் உடையையும் பாதுகாப்பையும் தருகிறார். ஒரு குயவனாக அவர் எனக்குள் கிரியை செய்து சுத்த இருதயத்தை உருவாக்கி என் மனதை புதுப்பிக்கிறார். அவர் தம்முடைய பிதாவுக்கு முன்பாக எனக்காக பரிந்து பேசி என்னை வழிநடத்த பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். அவர் நாமத்தில் ஆவியில் ஜெபிக்க என்னை தூண்டுகிறார். அவர் என் பாவத்தின் வல்லமையை தினமும் ஜெயிக்க உதவும் ஒரு யுத்த வீரனாகவும் துணை நிற்கிறார். உலக உறவுகளின் அன்பு என்னால் அவர்களுக்கு இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அல்லது அவர்களின் எதிர்பார்ப்புகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்னும் நிலை வரும்போது மாய்ந்துவிடும். அது தந்தை, தாய், சகோதரி, சகோதரர், மகன், மகள் அல்லது நண்பன் என்று எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஆனால் இயேசுவின் அன்பு வேறுபட்டது. நான் துரோகம் செய்த போதும் மாறாதது இயேசுவின் அன்பு ஒன்றுதான். இன்று அவர்தான் எனக்கு எல்லாம். என் தந்தை, என் தாய், என் சகோதரன், என் சகோதரி, என் நெருங்கிய நண்பர் எல்லாமே அவர்தான். எல்லா பூமிக்குரிய உடைமைகளும் உறவுகளும் அவருடன் ஒப்பிடுகையில் ஒன்றுமே கிடையாது. உங்கள் விஷயம் என்ன? இன்று உங்கள் முடிவு என்ன? நீங்கள் இன்று இயேசுவை உங்கள் எல்லாமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இயேசு உங்களுக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் தருவார்.